சில சமயங்களில் விசுவாசம் நமக்கு இல்லாமல் எதையாவது ஒன்று செய்யும் போது நாம் என்ன ஃபீலிங்ஸில் என்ன எமோஷனில் செய்கிறோம் அப்படின்னா, நான் இழக்கிறேன் 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 என்கிற விதத்திலேயே நாம் செயல்படுகிறோம். நல்லா கவனிங்க, இழக்கிறோம் என்கிற ஒரு மனப்பான்மையிலேயே நாம் விதைக்க ஆரம்பிக்கிறோம். இழக்கிறோம் என்கிற மனப்பான்மையிலேயே நாம் வாழ ஆரம்பிக்கிறோம். விதைப்பதை மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே நாம் விதைக்கிறோம், புதைக்கிறோம், கடவுளுக்கு கொடுக்கிறோம், அல்லது கடவுளுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். இப்படியெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை. விசுவாசம் இல்லாமல் போகும்போது அந்த இடத்தை எது பூர்த்தி செய்துன்னா, நான் இழக்கிறேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன், தோல்வி அடைஞ்சிட்டேன், நடக்காது, முற்றிலும் அழிந்து போய்விட்டது, ஒளிந்து போய்விட்டது, வாழ்க்கையில் இனி விமோச்சனமே இல்லை என்கிற விதத்தில் நாம் காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் காரியங்களை செய்யும் போது நான் எல்லாத்தையும் இழக்கிறேன் என்கிற ஒரு பிரமாணத்தை நாம் இயக்கி விடுகிறோம். ஒரு மனப்பான்மையை நாம் இயக்கி விடுகிறோம். அப்போ அப்படி இயக்கி விடும் போது என்ன நடக்குதுன்னா, பலன் இல்லாமல் போகிறது. பலன் இல்லாமல் போகுது. ஏன்னா நம்முடைய மனப்பான்மை ஒன்றாகவும் நாம் செய்கிறது ஒன்றாகவும் இருக்கும்போது அதில் பலன் இல்லாமல் போகிறது. ஏன்னா நாம யோபு சொல்றாருல, எனக்கு பயந்தது தான் நேரிட்டதுன்றாரு. ஏன்னா மனநிலையை தாண்டி நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது. நம்முடைய மனநிலையில வந்து நான் இழக்கிறேன், நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், நான் வந்து அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, ஒண்ணுமே நடக்காது, வயசாகி போச்சு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இழந்து, விசுவாசத்தை இழந்து நாம் என்ன ஒன்றை செய்ய ஆரம்பிச்சாலும் அதுல அபிவிருத்தியை பார்க்கவே முடியாது. அதுல வந்து அதுல வெற்றியை பார்க்கவே முடியாது. அதுல ஒரு வளர்ச்சியை பார்க்கவே முடியாது. ஏன்னா நம்ம மனதளவில் தோற்று போயிட்டோம். நம்ம மனதளவில் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டோம், மனதளவில் இழந்துட்டோம், இழக்கிறேன்ற ஒரு எண்ணத்துக்குள்ள வந்துட்டோம். விசுவாசம் இல்லைனாலே இழக்கிறேன், விசுவாசம் இல்லைனாலே நான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு மனப்பான்மைக்குள்ளே நாம் தள்ளப்படுகிறோம். இந்த வசனத்தை பாருங்க, ரோமர் 12ஆம் அதிகாரத்தை பாருங்க. ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் எவ்வளவு நல்ல கெட்ட அட்மாஸ்பியர் இருக்குன்றதெல்லாம் முக்கியம் இல்லையா, மனநிலை தான் முக்கியம்னு பவுல் சொல்றதை நாம் பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரம் 1-2 பாருங்க. ரோமர் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இப்படி சொல்லிட்டு 2ஆம் வசனம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இது வந்து சரீரத்தை பற்றி பேசல, சரீரத்தில் அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணாதீங்க அப்படிலாம் பேசல. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னா இது வந்து சரீர பிரகாரமான காரியத்தை பற்றி பேசல. அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்லுது, உங்கள் மனதிலே, உங்கள் எண்ணங்களிலே, உங்கள் யோசனையிலே. எப்படி சொல்றாரு பாருங்க, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம், சொல்லுங்க, உங்கள் மனம், சாத்தமா சொல்லுங்க, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அவர் சொல்றாரு, உங்கள் மனதிலே இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதீர்கள். ஏன்னா மனதில் என்ன வருதோ அதான சரீரத்தில் வரும், மனதில் என்ன இருக்குதோ அதான வாயில வரும், மனதில் என்ன இருக்குதோ அதான ஆட்டிடியூட்ல வரும், இல்லை செயல்பாட்டில் வரும். அப்போ உங்கள் மனம் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்கட்டும். அப்போ எப்போ நாம் விசுவாசத்தை இழக்கிறோமோ, எப்போ விசுவாசம் இல்லாமல் போதோ, எப்போ நாம் விசுவாசம் இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறோமோ, பாருங்க, நாம் என்ன செய்கிறோம் என்பது முக்கியம் இல்லை, என்ன மனப்பான்மையில் செய்கிறோம் என்பதுதான் முக்கியம். என்ன மனப்பான்மை தோல்வி மனப்பான்மையாக இருந்தால், மனப்பான்மை நடக்காது, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, இழக்கிறேன், ரொம்ப முக்கியமான வார்த்தை, இழக்கிறேன் என்கிற மனப்பான்மையாக இருந்தால் அதுதான் விசுவாசத்துக்கு எதிரான ஒரு மனப்பான்மை. அவ்வளவுதான், எல்லாத்தையும் பார்த்தாச்சு அப்படின்ற மனப்பான்மை இருந்தா நாம செய்யற எந்த ஒன்றிலையும் ஒரு பிரதிபலனை பார்க்கவே முடியாது. எந்த பிரதிபலனையும் பார்க்க முடியாது. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சுன்ற ஒரு திருப்தி, இதுவே போதும் என்கிற திருப்தி, இதுக்கு மேல நான் என்னத்தை செய்ய போறேன், இதுக்கு மேல என்ன ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்ற ஒரு திருப்தி. அப்போ மனப்பான்மை பிளாக் பண்ணுது, வளர்ச்சியை தடை பண்ணுது.
மனப்பான்மை அறுவடையை தடை பண்ணுது. பாருங்க, இந்த பெரிய மலை இல்லை, பெரிய மலை, கிராமங்கள்லாம் பெரிய மலை, இந்த ஏரி இருக்கிற ஏரியாலெலாம் இந்த விதைச்சிருக்கிற விவசாயிகள்லாம் இந்த நெல் பயிரெலாம் விதைச்சி விட்டாங்க. இந்த மழைனால எல்லாம் நாசமாக போச்சு, எல்லாம் அழிஞ்சு போச்சு. தண்ணி ஃபுல்லாக நிற்கிது, அது காய்ஞ்சி எப்போ வளர. சரி, என்ன பண்ணுறதுன்னு மக்கள் நிர்கதியாக நிற்கிறத தொலைக்காட்சி மூலமாக முதலமைச்சருக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அவ்வளோதான் சொல்லி வீட்டில் அழுதுகிட்டு இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் இதிலிருந்து எனக்கு ஏதாவது ஒன்று நடக்காதா, ஏதாவது ஒரு பணம் வராதா, அல்லது நான் போட்ட முதலாவது வராதான்னு சொல்லி முறையிடுகிறவர்களும் இருக்கிறாங்க இல்லையா? ஒரு சில திருப்தி அடைஞ்சு என்னதான் இப்படி தான் நம்ம சந்திக்காத சூழ்நிலையான்னு சொல்லி முடங்கி போனவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் அதுக்கான விமோச்சனத்தை தேடுகிறவர்கள் இருக்கிறாங்க. சில சமயங்கள் நம்முடைய மனப்பான்மை எப்படி ஆகுதுன்னா, ஒரு 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 சில விஷயங்கள் கம்ஃபர்ட் ஆயிடுது, ஒரு சில விஷயங்களை திருப்தி அடைஞ்சிடறோம். பரவாயில்ல, போதும், இது இப்படித்தான் போகும்னு எனக்கு தெரியும். நான் சொல்றேன், அப்படிப்பட்ட மனப்பான்மை விசுவாசம் இல்லாத மனப்பான்மை, அப்படிப்பட்ட மனப்பான்மை தோல்வி மனப்பான்மை. அப்படிப்பட்ட மனப்பான்மையோடு நாம் ஒன்று செய்கிறோம்னா, என்ன பெருசா செய்கிறோன்றது முக்கியம் இல்லை, என்ன மனப்பான்மையில செய்கிறோன்றது ரொம்ப முக்கியம். 2ஆம் வசனத்தில் அவர் சொல்றார், அதுதான் சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். என்ன வேஷம் அது? என்ன வேஷம்? ஒத்து போகிற வேஷம். என்ன வேஷம் அது? உள்ள நம்மளே ஒரு விதமான ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கிரியேட் பண்ணிக்கிறது. பவுல் சொல்றாரு, இல்ல, மனம் மறுரூபமாகுங்கள். சொல்லுங்க, மனம் மறுரூபமாகுங்கள், மனதை புதிதாக்குங்கள், ஒவ்வொரு நாளும் புதிதாகுங்கள். நம்மளை சுற்றி என்ன அட்மாஸ்பியர் இருக்குது, நம்மளை சுற்றி என்ன இருக்குன்றது முக்கியம் இல்லை. சில சமயங்கள் அவைகள் எல்லாமே நமக்கு ஒரு மனப்பான்மையை தரும். பாருங்க, யாருமே இல்லை அப்படின்றதே ஒரு மனப்பான்மையை தரும். அந்த மனப்பான்மையை நாம் ஜெயிக்க வேண்டும். ஆமென். அதான் பவுல் சொல்றாரு, மனம் புதிதாக்குங்கள், மறுரூபமாக்குங்கள், வேற மாதிரி சிந்தியுங்கள், ராஜ்யத்தின் அடிப்படையில் சிந்தியுங்கள், கர்த்தருடைய வார்த்தையின் மேல் உள்ள விசுவாசத்தின் அடிப்படையில் சிந்தியுங்கள். சூழ்நிலை தருகிற ஒரு மனப்பான்மையோடு நாம் வாழ்றது ஈஸியா, இல்லை சூழ்நிலை தருகிற மனப்பான்மையை ஜெயித்து ஒரு சரியான மனப்பான்மை கிரியேட் பண்ணி வாழ்றது ஈஸியா? எது ஈஸி? சூழ்நிலை தருகிற மனப்பான்மையோடு வாழ்றதா ஈஸி. சூழ்நிலை தரும், ஒண்ணுமே இல்லைன்ற ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணும். அப்படி கிரியேட் பண்ற அந்த மனப்பான்மையோடு வாழ்றது ரொம்ப ஈஸி. அதுதான் இப்பிரபஞ்சத்தின் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இல்லைன்றதுலயே சொல்லிக்கிட்டே வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பிரச்சனை சூழ்நிலைன்றதையே சொல்லி சொல்லி வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு எதுக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும்? அதுக்கு எதுக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்? அதுக்கு எதுக்கு நம்ம பைபிளை படிக்கணும்? அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய கடவுள்? நான் சொல்லுகிறேன், சூழ்நிலை தருகிற மனப்பான்மையை ஜெயித்து ஒரு புதிய மனப்பான்மையை, ஒரு தேவரகமான மனப்பான்மையை கிரியேட் பண்ணி வாழ்றது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அதுதான் தேவனுடைய வார்த்தை நமக்கு தருகிற மனப்பான்மை. அதுதான் ஜெயிக்கிற மனப்பான்மை. அப்படிப்பட்ட மனப்பான்மையின் மூலமாக தான் நாம் எந்த ஒன்றை செய்ய வேண்டும். அதனாலதான் கர்த்தர் பெரிய அறுவடையை வைத்திருக்கிறார். அதுலதான் கர்த்தர் ஒரு பெரிய அறுவடையை வைத்திருக்கிறார். பாருங்க, இந்த மார்க் 7ஆம் அதிகாரத்தில், மார்க் 4ஆம் அதிகாரத்தில் என்ன வாஸ்தவம்? பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை உடையதா இருக்குது? 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் 26லேருந்து பாருங்க. வாஸ்தவமே, தேவனுடைய ராஜ்யம் ஒரு மனுஷன் நிலத்திலே விதையை விதைத்து, ஒரு நிலத்துல போய் விதையை விதைக்கிறான். விதைச்சிட்டு போய் அவன் என்ன செஞ்சான்? இரவில போய் தூங்குகிறான். சொல்லுங்க, இரவில போய் தூங்குகிறான். எப்படி பைபிள் சொல்லுது பாருங்க. அவன் போய் தூங்குறான். விதைச்சிட்டு அவன் ஒன்றும் டார்ச் அடிச்சு பார்த்துக்கிட்டே இல்லை, ராத்திரி பகல உட்காந்துக்கிட்டே இல்லை, விதைச்சிட்டானா போய் தூங்குறான். மனப்பான்மையை பாருங்க. தூங்குறீங்களா? நல்லா தூக்கமே வரமாட்டேன்து. அப்போ இப்பிரபஞ்சத்தின் ஒத்த மனப்பான்மை அது. நிம்மதியான தூக்கம் வரமாட்டேன்து. ஏன்னா வாழ்க்கையை நாம வாழ்றோம். நம்ம ரொம்ப கடினமா, என் வாழ்க்கை பிரதர் நான் நடத்தி கொண்டு போக வேண்டாமா, நம்ம கஷ்டப்படுறோம். நான் சொல்றேன், நல்லா தூங்க. நல்லா தூங்க முடியலையா? சுமையை தூக்கி மனதில் ஏத்திட்டீங்க. நிம்மதியான தூக்கம் வரலையா? நீங்க என்னவோ
ராத்திரி பகலாக தூங்காமல் இருந்து அந்த விதைச்ச விதைய வளர பண்ணணும் போல அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க. நல்லா தூங்க. பக்கத்துக்கு எப்படி நல்லா தூங்க. கோயில் இல்லை, வீட்டில் சொல்லுங்க, நல்லா தூங்க. சத்தமாக சொல்லுங்க, நல்லா தூங்க. நீங்கள் ஒழுங்காக நல்லா தூங்கலைன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையின் சுமையை தூக்கி நீங்களே மனசில் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். நிம்மதியாக தூங்க. இரவில் தூங்கி அவன் விதைய விதைச்சிட்டு ராத்திரி போய் நல்லா தூங்குறான். அந்த விவசாயிக்கு என்ன மாதிரி மனப்பான்மை இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவனுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு, விதைக்கிறதான் என் வேலை, விளைய செய்கிறவர் கர்த்தர். என்ன மாதிரி விசுவாசம் அவனுக்குள்ள மனப்பான்மை எப்படி இருக்கு பாருங்க. அவனுடைய மனப்பான்மை தோல்வி மனப்பான்மையா இல்லை. அவனுக்கு நடக்காது, கிடைக்காது, முடியாதுன்றதெல்லாம் கிடையாது. அவன் போய் இரவில் தூங்கி பகலிலே விழித்திருக்க. பகலில் தூங்காதீங்க, பகல் கடிச்சு பகலில் தூங்காதீங்க, ராத்திரி தூங்க. ஆமாம், விதைக்க வேண்டிய நேரத்தில் விதைக்கணும். ஆமென். வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்யணும். தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கணும். மாற்றி மாற்றி பண்ணக்கூடாது. நிறைய பேருக்கு ராத்திரி தூக்கம் வராத காரணமே பகலில் தூங்குறாங்க. அதனால தான் எப்போ தூங்கி எப்போ எந்திரிக்கணும்னு தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. இல்லை அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி, அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்தாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு டைமிங்கே தெரியாது. ஐடி பீப்புளெலாம் அப்படி தான். நான் இப்போ ஒரு பைபிள் காலேஜில் இருக்கிறல, ஒரு சன்னு வந்து இங்கிலாந்துலேருந்து வருவார். வந்தால் அவருக்கு டைமிங்கெல்லாம் பயங்கரமாக மாறும்ல. மாறினா ராத்திரியெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்துருப்பார். நமக்கு ராத்திரி, அவருக்கு வந்து பகல் முடிச்சுட்டு உட்காந்துருப்பார். என்னென்ன தூங்கலையா அப்படின்னா, என்ன பிரதர் கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் இருக்கும்னுவார். ஏன்னா அந்த டைமிங் செட் ஆகணும். கொஞ்சம் நாளைக்கு செட் ஆனதுக்கு அதுக்கப்புறம் தான் அவர் இந்த இதுக்குள்ளே வர முடியும். கரெக்டாக இதுக்குள்ளே வர்ற இந்த இந்தியாவினுடைய டைமிங்குள்ளே வர்றதுக்குள்ளார திரும்ப அங்கே போக வேண்டி வந்துடும். அங்கே போக வேண்டியது, அங்கே போய் உட்காந்துருப்பார்னு நினைக்கிறேன். இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய். சொல்லுங்க, அவனுக்கு தெரியாத விதமாய். சொல்லுங்க, அவனுக்கு தெரியாத விதமாய். சொல்லுங்க, எனக்கு தெரியாம ஒன்று நடக்கும். புரியுதா உங்களுக்கு? விசுவாசத்தின் மனப்பான்மையோடு இந்த விதைக்கிற ஆளு, ஜெபிக்கிற ஆளு, விசுவாசத்தின் மனப்பான்மையோடு நல்லா கவனிங்க. நீங்க கயிறை கட்டி இழுத்துட்டு போற மாதிரி வாழ்க்கையை நினைக்காதீங்க. ஊழியத்தை அப்படி நினைக்காதீங்க. உங்க பிசினஸ் அப்படி நினைக்காதீங்க. நான் கயிறு கட்டி பிரதர், அவ்வளோ பெரிய சொம பிரதர், நான் இழுத்துட்டு போகிறேன். நீங்கள் மாட்டை முன்னால் கட்டிக்கிட்டீங்கன்னா, வண்டியை பின்னால் கட்டினீங்கன்னா மாடு இழுத்துட்டு போகும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? நம்ம மாடை இழுத்துட்டு போக விடாமல் நாமளே மாடாக மாறிடும். சில சமயங்களில் கயித்தை நாம் வந்து அப்படியே கழுத்தில் கட்டிக்கிட்டு இழுத்துக்கிட்டு போகிறோம். இழுக்க முடியல, நடக்க முடியல. அப்போ மனப்பான்மை மாற வேண்டும். சொல்லுங்க, மனப்பான்மை மாற வேண்டும். என்ன மனப்பான்மை? விசுவாச மனப்பான்மை. விசுவாசத்தோடு கூட நாம ஒன்று செய்யல அப்படின்னா, விசுவாசம் மேலவங்கள அப்படின்னா, உள்ள என்ன மனப்பான்மை வந்தோம்னா, இழக்கிறோம், முடியல, நம்மளால முடியாது, அவ்வளவுதான், இந்த இதை கைவிட்டுட்டா என்ன அப்படின்ற அளவுக்கு வந்துடும். விசுவாசம் இல்லைன்னா கைவிட்டுட்டா என்ன, வேற ஏதாவது பேட்டனை மாற்றி பார்ப்போமா, இல்லை அதை பண்ணி பார்ப்போமா, இதை பண்ணி பார்ப்போமான்னு அலக்களிக்கப்பட ஆரம்பித்து விடுவீர்கள். விசுவாச மனப்பான்மை இல்லைன்னா அவன் பாருங்க என்ன மாதிரி ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு பர்ஃபெக்டான ஒரு விவசாயியா இருக்கான் பாருங்க. அவன் போய் விதைக்கிறான், விதைச்சிட்டு போய் ராத்திரி தூங்குறான், கம்ஃபர்ட்டா நல்ல நிம்மதியாக தூங்குறான், பகலில் விழித்திருக்கிறான். சொல்றாரு அவனுக்கு தெரியாத விதமாய். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொட்டீனாக அதை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கு மேலே அவன் ஒன்றுமே பண்ணலை. விதைச்சிட்டான், பகலில் போய் பார்ப்பான்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் பார்ப்பான். பூச்சி கீச்சி மருந்து அடிக்கணும்னா அடிப்பான்னு நினைக்கிறேன், வேலி அடைக்கணும்னா வேலி அடைக்கப்பான்னு நினைக்கிறேன். இவ்வளோதான். அவனுக்கு தெரியாத விதமாய். சொல்லுங்க, அவனுக்கு தெரியாத விதமாய். நல்லா கவனிங்க. விசுவாச வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியாத விதமாய் ஒன்று வளர வேண்டும். இதுதான் விசுவாச வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? உங்களுக்கு தெரியாத விதமாய் ஒன்று வளர வேண்டும். இல்லைன்னா, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், நான் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணேன், நான் இழுத்துக்கிட்டு வந்தேன், உங்களுக்கு ஒரு பேரும் பெருமையும் உண்டாகும்படியாக நீங்க ஏதோ ஒன்று செய்ய முயற்சி எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனா விசுவாச வாழ்க்கை அப்படி கிடையாது. கர்த்தரே இதை செய்தார், எனக்கே தெரியாது, எப்படி வந்துச்சுன்னே தெரியாது, எப்படி நடந்துச்சுன்னே தெரியாது, எப்படி முடிஞ்சதுன்னே தெரியாது,
எப்படி விளைய பண்ணாருன்னே தெரியாது. நான் விதைச்சுக்கிட்டு மட்டும்தான் இருந்தேன், நான் பாதுகாத்துக்கிட்டு மட்டும்தான் இருந்தேன். பகல்ல வேலை செஞ்சேன், இரவுல தூங்கினேன். ஏன்? நான் அவ்வளவுதான் பண்ணேன். எனக்கு தெரியாத விதமாய் ஒன்று வளர்கிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? விசுவாச வாழ்க்கையினுடைய வளர்ச்சி, விசுவாச வாழ்க்கையினுடைய பலன் எப்படி இருக்கும்னா, எனக்கு தெரியாத விதமாய் ஒன்று வளர்கிறது. சொல்லுங்க, கை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். எனக்கு தெரியாத, அவனுக்கு தெரியாத விதமாய். அடுத்த வார்த்தை பாருங்க எப்படி வருது. அவனுக்கு தெரியாத விதமாய் என்ன செய்து? விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பா இருக்கிறது. நான் விதைக்க மட்டும்தான் செஞ்சேன், எனக்கு தெரியாத விதமாய் அது வளர்கிறது, பயிராகிறது. அடுத்த வசனம் பாருங்க. எப்படி என்றால், நிலமானது. வேலை யார் செய்றா? வேலை யார் செய்றா? நான் செய்யல, நிலமானது. நிலம் செய்யுது. சொல்லுங்க, நிலம் செய்யுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? விதைச்சிட்டா போதும், விதை வேலையை செய்யும். விதைச்சிட்டா போதும், நிலம் வேலை செய்யும். விதைச்சிட்டா போதும், சூரியன் வேலை செய்யும். விதைச்சிட்டா போதும், காற்றும் மழையும் உஷ்ணமும் வெயிலும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். விதைச்சிட்டா போதும், கர்த்தர் வேலை செய்ய ஆரம்பித்து விடுவார். விதைக்காத வரைக்கும். எப்படி? விசுவாசித்து விதைக்காத வரைக்கும். விசுவாசித்து விதைப்பதுனா என்னது? வெறும் பண சம்பந்தப்பட்டது இல்லை. விசுவாசித்து ஜெபிக்காத வரைக்கும், விசுவாசித்து சபை கூடாத வரைக்கும், விசுவாசித்து காரியங்களை செய்யாத வரைக்கும் நிலம் வேலை செய்ய முடியாது, விதை வேலை செய்ய முடியாது, சூரியன் வேலை செய்ய முடியாது, காற்று மழையும் வேலை செய்ய முடியாது, கர்த்தரே வேலை செய்ய முடியாது. அது பாக்கெட்டில் இருக்கிற வரைக்கும் விதை. அதை விதைச்சா தான் அது மரமாய் மாறும், விருட்சமாய் மாறும், கனியாய் மாறும். இல்லையா? அப்போ அதுக்கு தான் அடிப்படை என்னது? விசுவாசம் தான் அடிப்படை. விசுவாசம் இல்லாமல் நாம் எந்த ஒன்றை செஞ்சாலும் இழக்கிறோம், நடக்காது, முடியாதுன்ற மனப்பான்மை தான் நமக்கு அந்த தோல்வியான காரியங்களை நமக்கு தரும். சொல்றாரு, விதை நிலமானது எப்படி செய்யுது? முன்பு முளைய உண்டாக்குது, கதிரை உண்டாக்குது, கதிரில் நிறைந்த தானியத்தையும் பலனாக கொடுக்கும். தானாய் கொடுக்கும். சொல்லுங்க, தானாய் கொடுக்கும். ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியம். தெரியாமல் நடக்கும், தானாய் கொடுக்கும். தெரியாமல் நடக்கும், தானாக வரும். சொல்லுங்கள், தெரியாமல் வரும், தானாக வரும். எனக்கு தெரியவே தெரியாது, வரும், தானாய் வரும். ஆமீன். அப்போ ஏன் பிரயாசம், ஏன் கஷ்டம், ஏன் உழைப்பு, என்னுடைய இது ஒன்றும் பெருசாக இருக்காது. சில சமயங்களில் நாமே இழுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னாலே நாம் விசுவாசத்தில் தேவனை நம்பி சில காரியங்களை செய்யலைன்னு அர்த்தமாயிரும். அடுத்த வசனம் பாருங்கள். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்த உடனே அனுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறேன் என்றார். சரி, இன்னொரு வசனத்தை பாருங்கள். யோவான் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பாருங்கள். யோவான் 12:25. யோவான் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தன் ஜீவனை 12:25 தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் இழந்து போவான். இந்த உலகத்திலே தன் ஜீவனை வெறுக்கிறவனோ காத்து கொள்வான். இது என்னது? இது இந்த வசனம் என்ன சொல்லுது? தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை என்ன? சிநேகிக்கிறவன் இழந்து போவான்னு அர்த்தம். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் இழந்து போவான்னு சொல்லுது. அடுத்தது, இந்த உலகத்திலே தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்ளுவான். என்ன ஒரு பிரின்சிபிள் இங்க வேலை செய்யுது? ஜீவனை இழந்து போகிறவன் அப்படின்னா என்னது? ஜீவனை இழக்கிறதுனா என்னது? தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான்னா என்னது? கர்த்தர் இந்த ஜீவனை சிநேகிக்காதீங்கன்னு சொல்லலை. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஜீவனை அர்ப்பணியுங்கள். என்ன செய்யுங்க? அர்ப்பணியுங்கன்றார். சொல்லுங்க, அர்ப்பணியுங்கள். எதுக்கு அர்ப்பணிக்கிறது? இழக்கிறதுக்கு அர்ப்பணிக்கிறதா? இல்லை, இந்த ஜீவனை அர்ப்பணியுங்கள். எதுக்குன்னா, இந்த விசுவாச வாழ்க்கைக்கு உங்கள் ஜீவனை அர்ப்பணியுங்கள், உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். எந்த கான்டெக்ட்ல பாட்டு வரும்? நிறைய பேர் விசுவாச வாழ்க்கைக்கு ஜீவனை அர்ப்பணிக்கிறது இல்லை. அவங்க என்ன பண்றாங்கன்னா, விசுவாச வாழ்க்கைக்கு ஜீவனை அர்ப்பணிக்காமல் இந்த ஜீவனை சிநேகிக்கிறதின் மூலமாக இழந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத அவங்க அறியாமலே இருக்கிறாங்க. சரி, விசுவாச வாழ்க்கைக்கு ஜீவனை அர்ப்பணிக்கலன்னா எப்படி இழக்கிறோம்? எப்படி இழக்கிறோம்னா பாருங்க, நல்லா கவனிங்க. நம்முடைய சரீர பலத்தினால தான் எல்லாம் ஆகுதுன்னு நாம காரியங்களை செய்து கொண்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நாம பலத்தை இழக்கிறோம்,
காலத்தை இழக்கிறோம், சரீரத்தினுடைய சில சில ஜீவனை இழக்கிறோம், நிறைய காரியங்களை இழக்கிறோம்ன்றது நமக்கு தெரிய மாட்டேன்து. பாருங்க, விசுவாசத்திலே தேவன் ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் போது நாம் அதற்காக நாம் நேரத்தை செலவிடுவது என்பது ஒரு பெரிய கடினமாக இருக்காது. அவன் பாருங்க, தூங்கினா எந்திரிச்சான், காரியங்களை செஞ்சான், பார்த்தா பயிர் விளைஞ்சு நிற்குது. ஆனால் நாம் கடினமாய் விசுவாசத்தை மீறி, கடவுளை மீறி கடினமாய் நாம் சில காரியங்களை செய்ய முயற்சி எடுக்கும் போது நிறைய பேருடைய இழப்புக்கு அது காரணம். நிறைய பேர் வாழ்க்கையை இழந்துட்டாங்க, நிறைய பேர் சரீரத்தை இழந்துட்டாங்க, நிறைய பேர் ஜீவனை இழந்துட்டாங்க. அதனாலே நிறைய பேர் இழந்து போயிருக்கிறாங்க. யோவான் சொல்றாரு, சிநேகிக்காதீங்க ஜீவனை, அர்ப்பணியுங்கள். எதுக்கு? விசுவாச வாழ்க்கைக்கு அர்ப்பணியுங்கள். நல்லா கவனிங்க, இன்னைக்கு இங்க இருக்கிற நீங்கள் நானும் விசுவாச வாழ்க்கைக்கு நம்முடைய ஜீவனை, நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது கர்த்தரே எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பிக்கிறார். அவர் சொல்றாரு, நான் அதை நித்திய ஜீவனா மாத்தி தரேன், காலகாலமா நீ அனுபவிக்கிற வாழ்க்கையா மாத்தி தரேன். அவர்கள் அந்த பிரின்சிபல் வேலை செய்து அவர்கிட்ட இருக்குது. அது நீ சிநேகிக்க நினைச்சு நீயா முயற்சி எடுக்கும் போது எங்கேயோ போய் மாட்டிக்கிற, எங்கேயோ போய் அமைங்கிற, எங்கேயோ போய் உட்காந்துற, சில மிஸ்யூஸ் பண்றதுக்கு அது காரணமாயிருது. உன் வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கைக்கு உன் ஜீவனை, உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணி. அப்படி அர்ப்பணிக்கும் போது அவர் சொல்றாரு, அந்த அர்ப்பணிப்பை தான் வெறுக்கிறதுன்னு சொல்லுது. வெறுக்கிறதுனா அப்படி வெறுத்து விடுறது இல்லை, அர்ப்பணிக்கிறது தான் வெறுக்கிறது. அர்ப்பணிக்கும் போது நித்திய ஜீவ காலமாய் அதை காத்துக்கொள்ளுவாய். இன்னைக்கு இல்லை, நித்தியமாய் அதை காத்துக்கொள்வதற்கு எதுவாக நாம் பண்ணி வச்சிருக்கிறேன். சில சமயம் பாருங்க, கடவுளுடைய பிளான் நமக்கு தெரியாது, கடவுளுடைய நோக்கம் நமக்கு தெரியாது, கடவுளுடைய வழிகள் நமக்கு தெரியாது, கடவுள் எப்படி நடத்துறான்றது நமக்கு தெரியாது. நாமளா சில காரியங்களை முயற்சி எடுத்து இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இங்கே போகலாமா, அதை பண்ணலாமான்னு மாட்டிக்குவோம் எங்கேயாவது. அதான் பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாய். எதை வச்சு தகுதின்றாரு, எதை வச்சு தகுதி இல்லைன்றாரு? தேவனுடைய சித்தம், தேவனுடைய பரிபூர்ணமான நோக்கத்தை வச்சு தான் சொல்றாரு. சரி, எல்லாருடைய வாழ்க்கைக்கு கடவுளுடைய நோக்கம் இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீயா சில காரியங்களை யோசித்து அதான் சாலமோன் சொல்றாரு, உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு சூழ்நிலை வரும்போது டக்குன்னு நம்ம புத்தி ஒன்று சொல்லும், நம்முடைய யோசனை ஒன்று வரும், இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு வரும். கர்த்தர் சொல்லாது, சாயாத, டக்குன்னு அதில் யோசிக்காம இறங்கிறாத. ஒரு பாசிட்டிவ் பிரசங்கம் பண்ணார், சூப்பராக, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. வீழ்ச்சி அடைஞ்சவங்களாம் பாருங்கள், இழந்து நின்றவங்களாம் பாருங்கள், தோல்வி அடைஞ்சவங்களாம் பாருங்கள், சற்றும் யோசிக்காமல் எதையாவது ஒன்று செஞ்சுருப்பாங்க, அவங்க தான் தோல்வி அடைஞ்சு நிற்பாங்க அப்படின்னு சொன்னார். அது உண்மைதான். யோசிக்காமல் எதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க, அவங்க தான் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. சற்று யோசித்து இருந்தால், நிதானமாக இருந்தால், இதை செய்யலாமா, இப்படி போகலாமா, இவரை நம்பலாமா அப்படின்னு சற்று யோசித்திருந்தால் அப்படி நடந்திருக்காது அப்படின்றார். உண்மைதான், சுய புத்தியின் மேல் சாயாமல். அப்போது கடவுளுடைய பிளான் நமக்கு தெரியவே தெரியாது. அதனால தான் கடவுளை சார்ந்தே இருக்கணும், கடவுளுடைய யோசனையை சார்ந்து, கடவுளுடைய திட்டத்தை சார்ந்து இருக்கணும். ஆண்டவரே, நீர் என்ன செய்ய விரும்புகிறீர், நீ என்ன சொல்ல விரும்புகிறீர், நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீர், அவரை டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது வாழ்க்கை இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்காது. ரொம்ப எளிதாய் கர்த்தர் ஜெயமாய் மாற்றி தர்றதை நாம் பார்க்க முடியும். இன்னொரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். மார்க் 12க்கு திருப்புங்க. மார்க் 12 41 44 வரைக்கும். மார்க் 12 41 44 வரைக்கும். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து, நம்ம இருக்கு பாருங்க வசனம். இயேசு எதுக்கு அங்கே போய் உட்கார்ந்தாரு? ஆனந்த் சிஸ்டரும் செல்வியமாக உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துருக்காரு. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். பைபிள் தான் சொல்லுது, இடது கை கொடுக்கறது வலது கை தெரியக்கூடாது, வலது கை கொடுக்கறது இடது. இயேசு உட்காந்து காணிக்கை போடுறதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இங்கே பாஸ்டர்லாம் அப்படி பார்க்கறது இல்லை, அதனால் அதெல்லாம் பெருசாக யோசிக்க வேணாம். இயேசு பார்த்து கொண்டே இருந்தார். இந்த வசனத்தை இப்போ தான் முதல் முறையாக கேட்குறோம், நம்ம பார்க்குறோம். இயேசு பார்க்குறாரு, அப்போ நம்மளும் பார்க்கணும். போச்சுடா,
மாத கடைசினாலே நிறைய பேர் வர்றதில்லை, ஏன்னா காணிக்கை போடணுமே அப்படின்னு. சரி, பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐயோ, சரி. ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஆண்டவர் பார்க்குறாரு, 2 விதமான மக்கள் வந்து காணிக்கை போடுறதை பார்க்குறாரு. ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். அப்போ அந்த சபை ரொம்ப நிறையா மக்கள் வர்ற சபையாக இருக்கும் போல் அநேகர் வந்து ஐஸ்வர்யவான்களாக இருக்காங்க அந்த சபையில். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள், அதையும் பார்க்குறாரு. அப்பொழுது அவர் தம்முடைய சீசரை அழைத்து, சர்ச்சு நடந்துகிட்டு இருக்கும்போதே சீசரை கூப்பிடுறாரு ஒரு பிரசங்கம் பண்ணுறதுக்காக. சீசரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார். இங்க என்ன சொல்ல வராரு? என்ன சொல்ல வராரு? 2 பேரும் காணிக்கை போட்டதை பற்றி இது கதை இல்லை. 2 விதமான மக்கள் வந்து காணிக்கை போட்டாங்கன்ற கதை இல்லை. ஒரு கூட்டம் வந்து நல்ல ஐஸ்வர்யவான்கள் கூட்டம், அவங்க அதிகமாய் போட்டார்கள். அவங்க ஏன் அதிகமாக போட்டாங்க? யாராவது கரெக்டாக சொல்லுங்கள், ஏன் அதிகமாக போட்டாங்க? சூப்பர், அவ்வளோதான், வெரி சிம்பிள். நிறையா இருக்கு போட்டாங்க. ஆமென் சொல்லுங்கள், நிறையா இருக்கு போட்டாங்க. இந்த மனப்பான்மை மாறணும் விசுவாசிகளுக்குள்ள. என்ன மனப்பான்மை? இருக்குதுன்னு போடுற மனப்பான்மை மாற வேண்டும். நிறைய இருக்குன்னு போட்டாங்க, ஆனா இந்த அம்மாவும் போட்டாங்க. இந்த அம்மா எதனால போட்டாங்க? இருக்குன்னு போடல, இல்ல இருக்குன்னு போடல. அவங்கெல்லாம் போட்டதே நிறைய இருக்குன்னு போட்டாங்க. ஏன்னா அவர்கள் ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏன்னா அவங்க நிறையா இருக்கு. இதை போட்டால் கூட அவங்கள்ட்ட சாப்பிட்றதுக்கு, குடும்பம் நடத்துறதுக்கு, 10 தலைமுறை சாப்பிட்றதுக்கு இன்னும் நிறையா இருக்குது அவங்கள்ட்ட. ஆனால் இந்த அம்மா போட்டது இருக்குன்னு போடலை. அப்புறங்க அவங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னால் அவங்களுக்கு நிறையா போடுறதுக்கு எது தேவைப்படலை? சரி, நிறையா போட்டாங்க, போட்டதுக்கு எது தேவைப்பட்டுச்சு? எதன் அடிப்படையில் அவங்க போட்டிருக்க வாய்ப்பு இல்லைன்றாரு. அதுதான் காரியம். அதில் நிறையா போட்டாங்க, எதனால? நிறையா இருக்குதுன்னு போட்டாங்க. ஆமாவா இல்லையா? அவங்க போடுறதுக்கு எது அவசியப்படலை? நம்ம கான்டெக்ஸ்டின் படி எது அவசியப்படலை? விசுவாசம் அவசியப்படலை. விசுவாசம் அவசியப்படலை. அவங்களுக்கு நிறையா இருக்குது, நிறையா போட்டாங்க, அவ்வளோதான். இன்னும் ஒன்று இதில் என்ன அடங்கி இருக்குதுன்னா, இவங்க என்னத்தை எதிர்பார்க்கவும் இல்லை, ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கவும் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இருக்குது அவங்களுக்கு. உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும்? ஃபெய்த் வேணும், விசுவாசம் வேணும். ரிட்டர்ன்ஸ் வேண்டாங்க, ஏதோ இருக்குது நான் போடுறேன் அப்படின்னா அதுக்கு ஃபெய்த்தும் தேவையில்லை, எதிர்பார்ப்பும் தேவையில்லை. இவங்களுக்கு எதுவுமே தடையா இல்லை. விசுவாசமும் இல்லை, விசுவாசமும் பிரச்சனை இல்லை, ரிட்டர்ன்ஸ் வரலனாலும் பிரச்சனை இல்லை. ஹலோ, இப்படி மட்டும் காணிக்க விதைக்கக்கூடாது, இப்படி மட்டும் ஜபம் பண்ணக்கூடாது, இப்படி மட்டும் எதையுமே பண்ணக்கூடாது. நான் போன 2 வாரத்துக்குள்ளார ஒரு செய்தி போட்டேன். தேவனுடைய ராஜ்யம் லாபகரமான லாபத்தை எதிர்பார்க்கிற தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு ஒரு செய்தியை போட்டேன். நிறைய பேருக்கு அது பிடிச்சிருக்காது. லாப நோக்கம் உள்ள தேவனுடைய ராஜ்யம். சொல்லுங்க, லாப நோக்கம். நிறைய பெரிய பரிசுத்தவான்கள், மிஞ்சின நீதிமான்கள்லாம் எப்படிப்பட்ட ஆட்கள்னா, எங்களுக்கெல்லாம் பிரதர் ஒன்றும் வேண்டாம், பிரதர் இந்த ஒன்றும் வேண்டாம், கதையே வேண்டாம். நான் கூட ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். ஒரு முறை அக்கா கூட அப்படி சொன்னாங்க, நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, ஒவ்வொருத்தருக்கும் இதை நீங்கள் செய்யுங்கன்னு பிரித்து கொடுங்க, அவங்க கொடுப்பாங்க, கொடுக்க வைங்க, அது அவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும் அப்படின்னு ஒரு முறை என்னை சரி பண்ணாங்க. நாம் எப்படிப்பட்ட ஆட்கள்னா, நாமளே கஷ்டத்தை முடிவு பண்ணிடுறது. ஐயோ பாஸ்டமாக ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட ஏன் நாமளே அவங்க மேலே அந்த கஷ்டத்தை திணிச்சிடுறது. அவங்களே கொடுக்கணும்னு நினச்சா கூட நம்ம என்ன செய்யறது இல்லை, பிளாக் பண்ணிடுறோம்.
ராஜ்யம் அப்படிப்பட்டது இல்லை. தேவனுடைய ராஜ்யம் லாப நோக்கம் உள்ள ராஜ்யம். சொல்லுங்க, லாப நோக்கம் உள்ள ராஜ்யம். சத்தமா சொல்லுங்க, லாப நோக்கம். இதை செஞ்சா எனக்கு என்ன பிரயோஜனம்? இதை யோசித்து பார்க்கணும். இதை பண்ண என்ன பிரயோஜனம்? கோயிலுக்கு போறதுனால என்ன பிரயோஜனம்? யோசிக்கிறோமா இல்லையா? யோசிக்கணுமா இல்லையா? யோசிக்கணுமா இல்லையா? இல்லைங்க, ஞாயிற்றுக்கிழமையான கோயிலுக்கு போகணும் அப்படின்னா நீங்க போலனா கூட உங்களுக்கு குற்ற உணர்வே வராது. எப்போ குற்ற உணர்வு வரும் தெரியுமா? கோயிலுக்கு போறதுனால எனக்கு இது பிரயோஜனம், இது நடக்குது, நான் கர்த்தரை தேடுறேன், கர்த்தரை ஆசீர்வதிக்கிறாரு, நான் கோயிலுக்கு போலனா அது எப்படி நடக்கும் அப்படின்னு அந்த கட்டாயத்துக்குள்ள நாம யோசிக்கும் போதுதான் நமக்குள்ள என்ன வரும்? குற்ற உணர்வு வரும். ஐயோ, போக முடியாம இருக்குமே அப்படின்னு குற்ற உணர்வு வரும். லாப நோக்கம் உள்ள தேவனுடைய ராஜ்யம். அவர் சொல்றாரு, ஒரு தாளந்து கொடுத்தவன் போய் புதைச்சி வச்சிட்டான் பாருங்க. அவனை பார்த்து கேட்டாரு, அந்த தாளந்தை கொண்டு போய் வட்டி கடைக்காரன்ட்ட, காசு கடைக்காரன்ட்ட கொடுத்து வச்சிருந்தேன்னா நான் வட்டியோட வாங்கியிருப்பேனே. இந்த மாதிரி தேவனுடைய ராஜ்யம் பாருங்க, யோசிக்குது, வட்டியோட வாங்கியிருப்பேனே, எப்படி புதைச்சி வைக்கலான்னு கேட்குது. அப்போ லாப நோக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க என்ன சொல்றாரு? நிறையா இருக்குதுன்னு விதைக்கிறது இல்லைங்க. நிறையா இருக்குது நான் விதைச்சேன்னா அதுக்கு என்ன தேவையில்லை? விசுவாசம் தேவையில்லை, ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்ப்பு தேவையில்லை. ஆனால் இந்த அம்மாவுக்கு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2 காசு போட்டா 2 காசு போட்டான்னு பேசுகிறாங்களே, சபையே பேசு 2 காசு போட்டான்னு. அந்த அம்மா போட்ட 2 காசை இயேசு பார்த்தார் நினைக்கிறீங்களா? அதுக்கு பின்னால் இருக்கிற விசுவாசம், அதற்கு பின்னால் இருக்கிற ரிட்டர்ன்ஸை எதிர்பார்ப்பை இயேசு பார்த்தார் நினைக்கிறீங்களா? இதை தான் பார்த்தார். ஏன்னா அவங்க எல்லாரும் இருக்கிறதுல இருந்து போட்டாங்க. இந்த அம்மா விதைச்ச விதை மட்டும் என்ன விதை தெரியுமா? எனக்கு இல்லை, ஆனா நான் கடவுளை விசுவாசிக்கிறேன், காணிக்க போடணுன்ற அந்த பிரின்சிபிளை நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் 100 மடங்கு திருப்பி கொடுப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், என்கிட்ட இருக்கிற கடைசியை நான் போட்டேன்னா அது வளர்ந்து எனக்கு 100 மடங்கு வரும் என்கிற ஒரு ரிட்டர்ன்ஸை எதிர்பார்த்து அவள் கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தில் விதைத்தாள். சொல்றாரு, சீசரில் கூப்பிட்டு இப்படிதான் விதைக்கணும்னு காமிக்கிறார். இப்படித்தான் விதைக்கணும். இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. விசுவாசம் உள்ளவர்கள் விதைக்கும் போது நான் இழக்கிறேன்னு விதைக்கிறது இல்லை. 2 காசை கொண்டு வந்து போட்ட பெண் ஆண்டவர் இவ ஏழைன்னு காமிக்கிறக்காக சொல்லல. இந்த 2 காசு போட்ட விதவைய இயேசு சீஷர்களுக்கு மற்றவங்களுக்கு காமிக்கும் போது இவள் பாரு புத்தி இல்லாத ஆளா இருக்கிற எல்லாத்தையும் விதைக்கிறா அப்படி சொல்ல வரல. அவள் தன்னுடைய எல்லாவற்றையும் விதைத்து விட்டாள். அப்படி விதைப்பதற்கு அதுக்கு பின்னால் இருக்கிற விசுவாசம் எவ்வளவு பெரிதா இருக்க வேண்டும்? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுக்கு பின்னால் இருக்கிற விசுவாசம் எவ்வளவு பெருசா இருக்கணும்? இதுக்கு பின்னால் இருக்கிற எதிர்பார்ப்பு எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கணும்? ஒரு பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு பாஸ்டருடைய 50th ஃபங்க்ஷன், அது இயர். அது கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவரை பற்றி நிறைய சொன்னாங்க, இந்த விதைப்பு அறுப்பை பற்றி நிறையா போதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் ஒருத்தர் ஒரு டெஸ்டிமனி சொல்கிறாரு. அந்த சபையில் இப்போ இவர் பிரசங்கம் பண்ண வராருன்னு சொல்லி கேள்விப்பட்டு நான் அங்கே வந்தேன். ஆனால் முடிச்சுட்டு நான் போய் தற்கொலை பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். நானும் என் குடும்பம் தற்கொலை பண்ணி அவ்வளோ பெரிய கடன் முடிச்சிடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் இவர் பிரசங்கம் பண்ண வரும்போது விதைப்பருப்பு பற்றி பேசினார். அப்போது சரி சாகத்தானே போகிறோன்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் விதைச்சிட்டு செத்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணாராம். இருக்கிறத விதைச்சிட்டு செத்துருவோன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணவர். ஏதோ அக்கௌண்ட்டில் என்ன இருக்குதோ அதை அப்படியே டக்குன்னு விதைச்சிட்டு சாகலான்னு முடிவில் இருக்கும்போது அவருக்கு அன்னைக்கு ராத்திரியே ஒரு பிஸ்னஸ்க்கான வாய்ப்பு அங்கே வருது. அவருக்கு ஒரு பிஸ்னஸ்க்கான வாய்ப்பு வருது. அது வரையிலும் கடன், அவ்வளவு கடன் பிரச்சனை, லட்சக்கணக்கில் கடன். கடன்னா 40 லட்சம் 50 லட்சம் அந்த மாதிரி கடன். பிஸ்னஸ்க்கான வாய்ப்பு கிடைக்குது. உடனே குடும்பமாக யோசித்தாங்களாம், சரி நமக்கு கடைசி வாய்ப்பாக இதை எடுத்துக்கலாம், கடவுள் கொடுக்குற கடைசி வாய்ப்பாக எடுத்துக்கலாம், அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் அத்தனை லட்சம் கடனையும் அடைச்சி முடிச்சுட்டு மனுஷன் மிகப்பெரிய வீடுகளை வாங்கி கார் வாங்கி பெரிய ஆள் ஆகிட்டார். இப்போ இந்த 50வது இவருடைய பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்குறாரு. வந்தவர் என்ன பண்ணார் தெரியுமா? 500 நோட்டு கட்டு ஒன்று அவரை நிற்க வச்சு மேலே அப்படி குப்பை மாதிரி போட்டு விட்டார். போட்டு விட்டுட்டு அவ்வளோ பெரிய கிஃப்டை கொடுத்துட்டு டெஸ்டிமனி சொன்னார்.
அன்னைக்கு வந்து இந்த பிரமாணத்தை நான் விசுவாசத்தின் அடிப்படையில் இயக்கி விட்டேன். அதுதான் இன்னைக்கு என்ன அவ்வளோ பெரிய பிரேஸ்லெட்டு 10 மோதிரம், ஆள் பிரம்மாண்டமாக இருக்கிறாரு, இப்படி ஆக்கிட்டாரு அப்படின்றாரு. அப்போது நான் ஒரு முறை சொன்னது போல், எப்பெல்லாம் நாம் கடைசி அப்பத்தோடு இருக்கிறோமோ அப்பொழுது தான் நாம் விதைப்பதற்கான வாய்ப்பை பெறுவோம். நிறையா இருக்கும்போது இல்லை, நிறையா இருக்கும்போது நீங்கள் விதைப்பதற்கு உங்களுக்கு வந்து விசுவாசமும் தேவையில்லை, அழைப்பும் தேவையில்லை. கர்த்தர் அப்போல்லாம் உங்களை அழைக்கிறதெல்லாம் இல்லை. அப்போ ஒரு அழைப்பு தேவையில்லை, ஒரு விசுவாசம் தேவையில்லை, யாரும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் விதைப்பீங்க, ஏன்னா நிறையா இருக்குது, எந்த ரிட்டர்ன்ஸும் எதிர்பார்க்க மாட்டீங்க, வரலைன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு விதைப்பீங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தின் அடிப்படையில் தான் ஒரு மூவே பண்ணுறோம். 2 காசா 2000 காசான்றது முக்கியம் இல்லை, இந்த ஃபெய்த்து. அதைத்தான் ஆண்டவர் சீசரில் பார்த்து சொல்கிறார். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒரு 5 காரியம் டக்குன்னு சொல்லி முடிக்கிறேன். 1, நாம் இப்படி விதைக்கும் போது நாம் விதையை விதைக்கிறோம், விதையை அழிக்கவில்லை. ஆமேன். ஃபஸ்ட்டு நாம் விதைக்கும் போது என்ன செய்யறதில்லை, அழிக்கவில்லை. விசுவாசத்தின் அடிப்படையில் விதைக்கும் போது விதையை நம்ம அழிக்கலை, விதையை நாம் விதைக்கிறோம். 2வது, நாம் அப்படி விசுவாசத்தின் அடிப்படையில் விதைக்கும் போது விதைக்கிறதன் மூலமாக நம்ம அழிக்கலைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இலக்கலை, முதலீடு செய்கிறோம்னு அர்த்தம். சொல்லுங்கள், முதலீடு செய்கிறோம். சொல்லுங்கள், முதலீடு செய்கிறோம். இலக்கவில்லை, நான் முதலீடு செய்கிறோம். 3வது, மண்ணுக்குள்ளே போட்டு புதைப்பது என்பது பெருக்கி தருகிற இடத்துல அந்த ப்ராசஸ்க்குன்னு ஒப்பு கொடுப்பது. எப்போ இந்த பெட்டிக்குள்ளே போடுறோமோ, எப்போ நாம் ஜபத்தை ஆண்டோடைய சமூகத்தில் விட்டுடுறோமோ, எப்போ சபை கூடி வந்துடுறோமோ, அப்பொழுது நாம் அந்த பெருக்கி தருகிற இடத்துல ப்ராசஸ்க்கு விட்டுடுறோம். சொல்லுங்கள், ப்ராசஸ்க்கு விட்டுறோம். ப்ராசஸ் ரொம்ப அவசியம். உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற வரைக்கும் அது ப்ராசஸ்க்கு போகல. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? பெட்டிக்குள்ளே போகும்போது தான் ப்ராசஸ்க்கு இறங்குது. மண்ணுக்குள்ளே போகும்போது தான் மண்ணு உடனே ரைட்டு, வெரி குட், வந்துருச்சு என் கையிலன்னு சொல்லி அது வேலையை ஆரம்பிக்குது. சூரியன் செய்ய வேண்டிய வேலையை ஆரம்பிக்குது, மழை செய்ய வேண்டிய வேலையை ஆரம்பிக்குது, விளைய செய்கிற தேவன் செய்ய வேண்டிய வேலையை ஆரம்பிக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஸோ ப்ராசஸ்க்கு விட்டு கொடுக்குறோம். 4வது, தன்னிச்சையாக வளரும்படி அந்த ப்ராசஸ்க்கு போதுமான காலத்தை அது எடுத்துக்கொள்கிறது. we are waiting for that. அது வளரும்படி நாம் காத்திருக்கிறோம். யார் காத்திருக்க முடியும்? யார் காத்திருப்பது அர்த்தம் உள்ளதாக முடியும்? நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி காத்துட்டு இருக்காங்க தெரியுமா? ஒன்றுமே செய்யாமல். பாருங்க, 2 பேர் இருக்கிறோம். இப்போ நானும் ஃப்ரெண்டாகவும் இருக்கிறோம். நான் விவசாயி, அந்த அம்மா பக்கத்து வீட்டுக்காரங்க, அந்த அம்மாவும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நானும் காத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் எதுக்காக காத்துட்டு இருக்கிறேன்? நான் விதைச்சது வளரணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த அம்மா ஏன் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்ன தெரியுமா? நான் அது விதைச்சி அது வளர்ந்து அது கையில் வந்து அந்த பொருளை என்கிட்ட காசு கொடுத்து வாங்குறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. கத்திரிக்காவோ முருங்கைக்காவோ காசு கொடுத்து வாங்குறதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. ஏன் காத்திருப்பு வித்தியாசமாக இருக்கும், அவங்க காத்திருப்பு வித்தியாசமாக இருக்கும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? எது வந்து ஒரு அர்த்தமுள்ள காத்திருப்பாய் மாறுகிறது? 4வது, அது தன்னிச்சையாக வளரும்படிக்கு நான் அந்த ப்ராசஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நான் விடுறேன். குறிப்பிட்ட காலத்துக்கு விடுறேன். 5வது, இந்த விதைப்பாளருடைய நம்பிக்கையும் விசுவாசமும் எதிர்பார்ப்போம் ஒரு அர்த்தமுள்ள காத்திருப்பாக மாறுகிறது. விதைக்காம காத்திருக்கிறார்கள் நிறைய பேர். கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு காத்திருக்குன்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் நினைக்கிறாங்க கர்த்தருக்கு நான் காத்திருக்கேன் பிரதர். என்ன காத்துட்டு இருக்கிறீங்க? ஒரு விவசாயி நான் காத்துட்டு இருக்கிறேங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் வந்து விதைச்சிட்டு காத்திருக்கிறான்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? ஒரு விவசாயிட்ட போய் காத்துட்டு இருக்கிறீங்களா? ஆமாம், அவருக்கு சொல்லுவார் காத்துட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். எங்கே விதைச்சிருக்கிறீங்கன்னு கேட்டால், இல்லைங்க நான் விவசாயிங்க, நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இல்லை, நீங்கள் ஏதாவது விதைச்சிருந்தா தானே நீங்கள் காத்திருப்பது. உங்கள் காத்திருப்பு அர்த்தமுள்ளதாய் மாறும், உங்கள் எதிர்பார்ப்பு அர்த்தமுள்ளதாய் மாறும், உங்கள் விசுவாசம் நம்பிக்கை அர்த்தமுள்ளதாய் மாறும். நிறைய பேர் காத்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு என்ன காத்திருக்கு? எப்படி? ஒன்றுமே செய்யாமல் எப்படி காத்திருக்கிறது? கல்யாணம் ஆயிடுச்சுங்க, குழந்தைக்காக காத்திருக்கிறேன், 1 வருஷமாக காத்திருக்கிறேன், 2 வருஷமாக 10 வருஷமாக காத்திருக்கேன். இல்லை, அப்படி கிடையாது. குடும்ப வாழ்க்கையின் மூலமாக தான் எதாவது நடக்கும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஒரு விதைப்பின் மூலமாக தான் ஏதாவது நடக்கும். நிறைய பேர் கோயிலுக்கே வராம கர்த்தர் ஏதாவது ஒன்று சேர்ந்து காத்திருக்கிறேன். எப்படி நடக்கும்? ஜெபமே பண்ணாம கர்த்தர் காத்திருக்க எப்படி நடக்கும்? நடக்கவே நடக்காது. நீங்க தான் ஒண்ணுமே ப்ராசஸ்ல எதையுமே போடலையே.
இப்போ பிஸ்னஸ் இருக்குது, ஒரு பிஸ்னஸில் நம்ம போய் ஒன்றுமே செய்யாமல் நானும் காத்திருக்கேன் பிரதர், எப்படியாவது 100 பேர் ஆயிடுவாங்க, 500 பேர் ஆயிடுவாங்கன்னா என்னது அது? அந்த காத்திருப்பு அர்த்தமில்லாதான் மாறும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள்னா, நான் காத்திருக்கிறேன்னா முன்கூட்டியே என்னுடைய காத்திருப்பு அர்த்தமுள்ளதாய் மாறும்படியாக விதைச்சிருக்கிறேன், ஜெபம் பண்ணியிருக்கிறேன், பிரயாசப்பட்டிருக்கிறேன், சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறேன், புக்கு எழுதுறேன், பாட்டு எழுதுறேன், ஆயத்தமாகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இதுதான் வார்த்தையின்படியான காத்திருப்பாக மாறுகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். அப்போ அடிப்படை என்னது? அடிப்படை ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த பெண் இருக்கிறதெல்லாம் போட்டுட்டான்னு சொல்லல. அந்த கடைசி வார்த்தை என்ன சொல்லுது? எப்படி போட்டால்? இயேசுவுக்கு பிரதித்திரமாக அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். அதுக்கு ஃபெய்த் தேவைப்படல, ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இல்லை, அவங்களாம் வெயிட்டிங்லாம் இல்லை, இருந்தது போட்டாங்க பரிபூர்ணத்திலிருந்து. இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தது எல்லாம் போட்டு விட்டால். வறுமையிலிருந்து நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் அந்த கேப்ல ஒன்று தேவை, அதுக்கு பேர் தான் ஃபெய்த். வறுமையில இருக்கிறது பிரச்சனை கிடையாது, இல்லாமல் இருக்கிறது பிரச்சனை கிடையாது, தோல்வியில இருப்பது பிரச்சனை கிடையாது, நம்முடைய நிலைமை ஒரு பிரச்சனை கிடையாது. அந்த அட்மாஸ்பியர், அந்த நிலைமை அல்ல மேட்ரு, அதன் மத்தியிலே நமக்குள்ள இருக்கிற ஃபெய்த் தான் மேட்டர். என்ன பண்றோம்? கர்த்தர் ஐஸ்வர்யவானையும் வறுமையில இருக்கிற ஆலயம் வச்சு ஒப்பிட்டு தாழ்த்தி பேசல. சொல்ல போனா ரிசல்ட் யாருக்கு வந்துச்சு? இந்த பெண்ணுக்கு தான் வந்துச்சு. ஏன்னா அந்த ஆக்ஷன் ஃபெய்த்தில் வந்துச்சு. கர்த்தர் அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு. இதுதான் இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொன்னார், இஸ்ரவேலர்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லைனாரு. ஆண்டவர் எப்பவுமே நாம் எவ்வளோ போடுறோன்றதை பார்க்கல, ஆண்டவர் நம்ம எவ்வளோ விசுவாசிக்கிறோம்ன்றதை பார்க்கல, நம்ம எவ்வளோ விசுவாசித்து செயல்படுகிறோம்ன்றதை பார்க்குறாரு. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை வரத்தான் செய்யும். சூழ்நிலை மோசமாக இருக்கும், வறுமை இருக்கும், கஷ்டம் இருக்கும், சவால் இருக்கும். அதன் மத்தியில் தான் நம்முடைய விசுவாசம் இடப்படப்படும். அதன் மத்தியில் தானே நாம் விசுவாசிக்கிறோம் என்பது வெளியே வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதன் மத்தியில் தானே கர்த்தர் நம்மளை உயர்த்த முடியும். எல்லாரும் எளிமையாக இருப்போம், இருதயங்களை உயர்த்தி நாம் ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நல்லவர். இந்த மனப்பான்மை, நான் இழக்கலை, நான் விதைக்கிறேன், நான் புதைக்கலை, நான் முதலீடு பண்ணுறேன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ரிட்டர்ன்ஸையும் எதிர்பார்க்காம, எந்த விதமான விசுவாசம் இல்லாமல் நிறையா இருக்குதுன்னு போடல. நான் ஒரு பெரிய நம்பிக்கை உள்ள ஆள், விசுவாசம் உள்ள ஆள், நான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உடையவனாக இருக்கிறேன். இப்போ நான் கட்டி இழுத்துட்டு போகிற மாதிரிலாம் நினைக்கல, நான் விசுவாசிக்கிறேன். பைபிள் சொல்லுது, இயேசுவை நோக்கி நீங்கள் ஓடக்கடவீர்கள், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அவர். நீங்க எதையும் கட்டி இழுக்கணும்னு நினைக்காதீங்க. கர்த்தரை சார்ந்திருங்கள், கர்த்தருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புவிடுங்கள், கர்த்தருக்கு முன்பாக உங்கள் ஜீவனை அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன். எப்பெல்லாம் இல்லாமல் இருக்கிறீங்களோ அப்பதான் விதைக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவீர்கள். எப்பெல்லாம் கடைசி அப்பத்தோடு இருக்கிறீங்களோ அப்பதான் ஒரு தீர்க்கதரிசி வருவான், அது ரெண்டையும் எனக்கு கொடுன்னு. எப்போ நீங்க கஷ்டப்படுறீங்களோ அப்பதான் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்களா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ப்ராசஸ்ல விட்டு கொடுங்க, ப்ராசஸ்க்கு அனுப்புங்க, ப்ராசஸ்க்கு அனுப்புங்க. நீ கர்த்தர்களோட பேசுகிறார், ப்ராசஸ்க்கு அனுப்புங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ப்ராசஸ்க்கு அனுப்புங்க, தன்னிச்சையா வளர விட்டு கொடுங்க. நீங்க நிலத்துல போடுற ப்ராசஸ்க்கு அனுப்பிட்டீங்கன்னா நிம்மதியா போய் தூங்குங்க. நான் சொல்லுகிறேன், நீங்க தூங்குற நேரத்துல உங்களுடைய பொறுப்பை நிலம் எடுத்துக்கொள்ளும். நிலம் எடுத்துக்கும், வெப்பம் எடுத்துக்கும், காற்று எடுத்துக்கும், கர்த்தர் எடுத்துக்கொள்ளுவார். ப்ராசஸ்ல விட்டுருங்க. சொல்லுங்க, ப்ராசஸ்ல விட்டுருங்க. அதான் பைபிள் சொல்லுது, கர்த்தர்கிட்ட ஒன்று ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ப்ராசஸ்ல விட்டீங்க. உங்க ஜபம் ப்ராசஸ்ல, உங்களுடைய காரியங்களை ஜபத்தின் மூலமாக ப்ராசஸ்க்கு விட்டு கொடுங்க. எல்லாம் கைகளை உயர்த்தி எல்லாம் உணர்வோடு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே, நான் ப்ராசஸ்ல எல்லாத்தையும் போடுறேன். ஆண்டவரே, ரீமா காபோ சந்தா ரபோ, பாக்கெட்ல இருக்கிற வரைக்கும் ப்ராசஸ்ல இல்லைங்க. ஜபமே பண்ணாத வரைக்கும் ப்ராசஸ்ல இன்னும் வரல. தேவனை தேடாத வரைக்கும் ப்ராசஸ்ல இன்னும் வரல. முதல்ல இந்த கடினமா உழைச்சி ஓடா தேஞ்சு
என் கஷ்டம், என் பிரச்சனை நான் தூக்கி சுமக்கிறேன்றதை எடுத்து ஓரத்தில் வச்சுட்டு கர்த்தரை நம்ப ஆரம்பியுங்கள். கர்த்தரை நம்ப ஆரம்பியுங்கள் பிரியமானவர்களே, கர்த்தரை நம்ப ஆரம்பியுங்கள். ஓ ராமோ ஷகபா லபா ராமோ, கர்த்தரை நம்புங்கள். பைபிள் சொல்லுது கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புனீங்கன்னா அவர் ஒரு ஐடியா கொடுப்பாரு. கர்த்தர் ப்ராசஸ்ல உங்களை இறக்கி விடுவாரு. உங்கள் காத்திருப்பு அர்த்தமுள்ளதாய் மாறும். உங்கள் செயல்கள் அர்த்தமுள்ளதாய் மாறும். தேவன் எப்போதுமே உங்களை அவரே ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவரே பெருக பண்ண விரும்புகிறார். அவரே உயர்த்த விரும்புகிறார். அவரே எல்லாத்தையும் பண்ண விரும்புகிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டை வருகிறோம் இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். விசுவாசத்தின் அடிப்படையிலான இந்த விதைப்பருப்பு பிரமாணத்தை நாங்கள் இயக்கி விடும்படியாக, அப்படி இயக்கி விடும்போது எங்களுடைய மனப்பான்மையில் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரித்த மனப்பான்மையாயிராமல் நாங்கள் முதலீடு செய்கிறோம், விதைக்கிறோம். நாங்கள் அதை இழக்கவில்லை. ஒரு ப்ராசஸ்க்கு அனுப்புகிறோம், அதற்காக காத்திருக்கிறோம், அதற்கென்று காலத்திற்கு நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் என்கிற புரிதலுக்குள்ளாக நாங்கள் வருகிறோம். சில சமயங்களில் ப்ராசஸ் காலம் பிடிக்குது, கொஞ்சம் காலம் எடுக்குது. அப்படி காலம் எடுக்கும்போது நாங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம், உம்மை சார்ந்து இருக்கிறோம். நீர் எங்களை ஏமாற்ற மாட்டீர். நீர் எல்லா சூழ்நிலையும் எங்களை எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பலனை கொடுப்பீர் என்று நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம், நிச்சயமாய் நம்புகிறோம். இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்படியே ஆசீர்வதிக்கிறோம். மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துகிறோம். பிரைஸ் காட்.